வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். வரும் 12ஆம் தேதி கூடுகிறது புதுவை சட்டப்பேரவை. இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாக சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தகவல். 14வது நாட்களாக போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள். அரசை கண்டித்து சிறை நிரப்பு போராட்டம். 200க்கும் மேற்பட்டோர் கைது. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் பேச்சுவார்த்தை. காங்கிரசார் பங்கேற்காத நிலையில் இந்தியா கூட்டணி பிளவா என்றும் கேள்வி. பரிகாரம் செய்வதாக கூறி நகை திருட்டு. 2 போலி சாமியார்கள் கைது. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் வீதி மற்றும் வீரபத்ர சுவாமி கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் வீதி, வீரபத்ர சுவாமி கோவில் வீதி, காமன் கோவில் வீதி, சுப்பிரமணியர் கோவில் வீதி, சுப்பிரமணிய கோவில் குறுக்கு வீதி, செண்பக விநாயகர் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று தினசரி கேலண்டர்களும் பரிசு பொருட்களும் கொடுத்தனர். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர். சுப்பிரமணிய கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்தும் மரியாதை செய்தனர். இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்களும் கமலா அறக்கட்டளை விசுவாசிகளும் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி கடந்த 14 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள், பாலசேவிகா மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள், மொழி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தர பணி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தில் கடந்த 14 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்தும் வருகின்றனர். ஆசிரியர்களின் கோரிக்கையை தீர்க்க அரசு முன்வராத நிலையில் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசு மற்றும் கல்வித்துறையை கண்டித்து சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்றம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலையில் நின்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனையடுத்து ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் விடுபட்ட மக்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பரிசு வாங்காமல் விடுபட்டவர்களுக்கு லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களுக்கு தினசரி கேலண்டர்களும் பரிசுகளும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கட்சி குழுவினர்கள், கமலா அறக்கட்டளை விசுவாசிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையில் 6வது கூட்டத்தொடர் 3வது பகுதியாக 12ஆம் தேதி கூட உள்ளதாகவும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் 3வது பகுதியாக பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு கூட உள்ளதாகவும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் 2026-2027 நிதியாண்டிற்கான ஓட் ஆன் அக்கவுண்ட் முதல்வரால் அறிமுகப்படுத்த உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் வரும் 16ஆம் தேதி புதுச்சேரி வரவுள்ளதாகவும் அன்றைய தினம் அரசு சார்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் இருந்து பாராளுமன்றம் வரை தேசிய மேடைகளில் சாதனை படைத்த இளம் பிரதிநிதி தனுஷ்டிக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். பாண்டிச்சேரி லாஸ்பேட் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த தனுஸ்ரீ அரசு பள்ளிகளில் கல்வி பயின்று தற்போது அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பொறியியல் பயிலும் மாணவியாக உள்ளார். அரசு கல்வி பின்னணியில் இருந்து தேசிய அளவிலான மேடைகளில் தடம் பதித்துள்ள இளம் பிரதிநிதியாக அவர் கவனம் ஈர்த்துள்ளார். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற தேசிய இளைஞர் பாராளுமன்றத்திற்கு பாண்டிச்சேரியை பிரதிநிதித்துவப்படுத்தி லாஸ்பேட் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட தனுஸ்ரீ இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுடன் இணைந்து இந்திய பாராளுமன்றத்தில் பங்கேற்றார். ஒற்றுமையான இந்தியாவை உருவாக்குதல் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அவரது பங்கேற்பு அனைவரிடமும் பாராட்டை பெற்றது. பாண்டிச்சேரியில் இருந்து பாராளுமன்றம் வரை என்ற அவரது பயணம் பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக அமைந்துள்ளது. மேலும் தமிழ் இலக்கியத்திற்கான பங்களிப்பை பாராட்டி
அவருக்கு இலக்கிய கலைச்சிகரம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் தேசிய இளைஞர் விழா 2026க்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தனுஸ்ரீ இளைஞர்களை ஊக்குவிக்கும் கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் செயல்பாடுகளில் பங்கேற்க உள்ளார். அரசு பள்ளி மற்றும் அரசு கல்லூரி கல்வி பின்னணியிலிருந்து தேசிய அளவிலான மேடைகளில் பங்கேற்ற இளைய பிரதிநிதிகளில் ஒருவராக தனுஸ்ரீ திகழ்வது மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே பெரும் ஊக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பரிகாரம் செய்வதாக கூறி முத்தியால்பேட்டை பகுதியில் நகைகளை திருடிய 2 போலி சாமியார்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் கோமலவள்ளி. இவரது வீட்டிற்கு கடந்த 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஜோசியம் பார்ப்பதாக கூறி 2 பேர் வந்தனர். அவர்கள் கோமலவள்ளி வீட்டில் செய்வனை வைத்துள்ளதாகவும் பரிகாரம் செய்தால் சரியாகிவிடும் என தெரிவித்தனர். இதனை உண்மை என நம்பி அவரும் அவர்களை வீட்டிற்குள் அனுமதித்தார். அப்போது பரிகாரம் செய்ய தங்க நகை வேண்டும் என கூறவே கோமலவள்ளி 2 கிராம் மோதிரம் 3 கிராம் கம்மலை வழங்கியுள்ளார். மேலும் பரிகார பூஜைகளுக்காக 18,600 ரூபாயும் வழங்கினார். பரிகாரம் செய்ய வாங்கிய நகைகளை ஒரு பாத்திரத்தை வாங்கி மஞ்சள் கலந்த நீரில் போட செய்து பூஜை செய்துள்ளனர். பூஜைகளை முடித்துவிட்டு புறப்படும் போது மஞ்சள் நீரில் உள்ள நகைகளை மாலை 6 மணிக்கு மேல் எடுக்க வேண்டும் என கூறி புறப்பட்டு சென்றனர். பின்னர் பாத்திரத்தில் இருந்த மஞ்சள் நீரில் இருந்த நகைகள் காணாமல் போனதை கண்டு திடுக்கிட்டார். அப்போதுதான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். இந்த நூதன திருட்டு தொடர்பாக முத்தியால்பேட்டை உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு கோமலவள்ளி வீட்டிற்கு வந்து சென்ற நபர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் புதுவை ரயில் நிலையம் அருகே சுற்றித் திரிந்த 2 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரை சேர்ந்த சின்னராசு மிக்கில் என்பதும் கோமலவள்ளி வீட்டில் செய்வினை பரிகாரம் செய்வதாக கூறி நகை திருடி சென்றதையும் ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து சின்னராசு மிக்கில் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து மோதிரம் கம்மலை பறிமுதல் செய்தனர். சர்வதேச அளவில் ஓவிய கண்காட்சியில் புதுச்சேரியை சேர்ந்த ஓவியர் வசந்தன் வெண்கல பதக்கம் வென்றார். சர்வதேச அளவில் ஓவிய கண்காட்சி உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் நடைபெற்றது. பிருந்தா ஆர்ட்ஸ் குரூப் சர்வதேச அளவில் 372 ஓவியர்கள் கலந்து கொண்டனர். 2ஆம் சுற்றில் 30 ஓவியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அதில் புதுச்சேரியை சேர்ந்த தேசிய ஓவியர் வசந்தன் 2வது முறையாக வெண்கல பதக்கம் வென்றார். தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஓவிய கண்காட்சியில் இவரது ஓவியம் தேர்வு செய்யப்பட்டு வருகிறது என்றும் புதுச்சேரிக்கு பெருமை தேடி தருகிறார் என்றும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் ஓவியர் வசந்தனை அழைத்து பாராட்டினார். மேலும் புதுச்சேரிக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்றும் அவர் வாழ்த்தினார். கொரோனா காலத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கொரோனா பாதுகாப்பு உடை அணிந்து குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. கொரோனா காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நேரடி தேர்வு நடத்தி பணிக்கு அமர்த்தப்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் நிரந்தர பணி வழங்க கோரி கொரோனா பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டவர்களுக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக கொரோனா பாதுகாப்பு கவசத்துடன் புதுச்சேரி அண்ணா சிலையில் இருந்து புறப்பட்ட பேரணியானது புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைமை தபால் நிலையத்தை அடைந்தது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைத்து ஊழியர்களும் தனித்தனியாக கையொப்பமிட்ட கடிதங்களை குடியரசுத் தலைவர், பிரதமர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு அனுப்பி தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். திருபுவனை தொகுதி திருவண்டார் கோவில் கிராமம் இந்திராநகர் பாலம் அருகே NH வாய்க்காலில் உலோக தடுப்பு வேலி அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமம் இந்திராநகர் பாலம் அருகே NH வாய்க்காலில் உலோக தடுப்பு வேலி அமைக்கும் பணிக்கு 3,16,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் பூரணாங்குப்பம் பகுதியில் நடைபெற்ற கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் பரிசுகள் வழங்கினார். புரட்சி தலைவி தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில துணை செயலாளர் குமுது புருஷோத்தமன் தலைமையில் பூரணாங்குப்பம் பகுதியில் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கோலப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆர்வமாக கோலமிட்டு போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. பூர்ணாங்குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். அதன்படி முதல் பரிசை பெற்ற பெண்ணிற்கு அம்மா சீர்வரிசை வழங்கப்பட்டது. 2வது பரிசு, 3வது பரிசு, 4வது பரிசு, 5வது பரிசு என்று வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோல போட்டிகளில் கலந்து கொண்ட நபர்கள் அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. இதில் அவைத் தலைவர் மூர்த்தி, பூரணாங்குப்பம் வார்டு கழக செயலாளர் கார்த்திக், சிவசங்கரன், கார்த்தி, அருள்மணி, ஆறுமுகம், தென்னரசு, பாலாஜி, மணிவர்மன், சபரி, வேலன், தமிழ்குமரன், கார்த்திகேயன், தயாளன், மேலும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள், பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசினை பெற்று சென்றனர். மாநில துணை செயலாளர் குமுது புருஷோத்தமன் பேசுகையில், விளையாட்டுத் துறையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சிறப்பாக செயல்படுகின்றனர். அவர்களை மென்மேலும் விளையாட்டுத் துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்று பாராட்டினார். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கிருமாம்பாக்கம் பகுதியில் அவரது திருவுருவ படத்திற்கு தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தென்னாட்டு பெர்னாட்சா அறிவுலக மேதை, சென்னை மாகாணம் என்று இருந்த பெயரை செந்தமிழ் நாடு என பெயர் சூட்டிய பேரறிஞர் பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கி வைத்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கொள்கை நெறி தந்த அண்ணா அவர்களின் 57வது நினைவு நாள் நிகழ்வு கழக கொள்கை பரப்பு செயலாளரும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளரும் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகனின் வழிகாட்டுதலின்படி மாநில கழக அமைப்பாளரும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா ஆலோசனையின்படி ஏம்பலம் தொகுதி கழகத்தின் சார்பில் கிருமாம்பாக்கம் கடைவீதி 4 முனை சந்திப்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் தொகுதி பிரதிநிதி ஜெகநாதன், தொகுதி பொருளாளர் இளம்பருதி, தொகுதி அவைத்தலைவர் பலராமன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக தொழிற்சங்க மாநில துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு அண்ணா அவர்களின் திருவுருவ படத்திற்கு கழக முன்னோடிகள் மரக்காயர் என்ற நாகமுத்து, ஞானசேகரன், முன்னாள் மாநில கழக மீனவரணி அமைப்பாளர் தேவநாதன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் ராமானுஜம், விஜயன், ராமன் என்கிற தனபாலன், கிளைக்கழக செயலாளர்கள் மார்டின் என்கிற மாயவன், காளிதாஸ், சிங்காரவேல், சமாரவேல், வாலிமுருகன், ஆறுமுகம், பன்னீர்செல்வம், ஹரிகிருஷ்ணன், குருசாமி, ராமமூர்த்தி, வழக்கறிஞர் சரவணன் நன்றி கூறினர். நிகழ்ச்சியில் அண்ணாவின் புகழ், கலைஞரின் புகழும், ஸ்டாலின் அவர்களின் பெருமையும் கோஷங்களாக எழுப்பி மலர் தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து கழக முன்னோடிகளுக்கு தொகுதி கழகம் சார்பில் வேட்டி சட்டைகள் வழங்கி நினைவு தினத்தை கொண்டாடினர். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு 1000 பேருக்கு இலவச தேநீர் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும், பல்வேறு தொகுதிகளில் தமிழக வெற்றி கழக கொடிகள் ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அந்த வகையில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் செயற்குழு உறுப்பினர் கபாலி ஏற்பாட்டின் பேரில் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தேநீர் விருந்துடன் விமர்சையாக கொண்டாடினர். அதன்படி கோட்டக்குப்பம் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள டீக்கடையில் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக தேநீர் வழங்கி தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை சிறப்பாக கொண்டாடினர். சாலையில் சென்ற பொதுமக்கள், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேநீர் இலவசமாக வழங்கப்பட்டது. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து திமுக பொறுப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காததால் கூட்டணி பிளவா என சலசலப்பு ஏற்பட்டுள்ளது.
தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் இந்தியா கூட்டணி தொடர்ந்தது. ஆனால் யார் தலைமை என்பது முக்கிய கேள்வியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுடன் திமுக இன்று பேச்சுவார்த்தை நடத்தியது. திமுக தலைமை அலுவலகத்தில் திமுக பொறுப்பாளர், பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் அருமா தமிழன் தலைமையிலான நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சலீம், தேசிய குழு உறுப்பினர் நாரா கலைநாதன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். தட்டாஞ்சாவடி, காமராஜ் நகர், உழவர்கரை, நெல்லித்தோப்பு ஆகிய 4 தொகுதிகளை கேட்டனர். தொடர்ந்து மூன்றாவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒருங்கிணைப்பாளர் பெருமாள், முன்னாள் மாநில செயலாளர்கள் ராஜாங்கம், ராமச்சந்திரன் ஆகியோர் சந்தித்து பேசினர். திருபுவனை, லாஸ்பேட்டை ஆகிய 2 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கேட்டனர். இந்த கூட்டத்திற்கு காங்கிரஸை அழைக்கவில்லை. திமுக கூட்டணிக்கு தலைமையை தானே எடுத்துக்கொண்டு தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. இது காங்கிரசிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு, புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துவிட்டு திமுக கூட்டணி கூட்டத்தை நடத்துகிறதே என்று கேட்டதற்கு, கூட்டணி தொடர்பாக கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு காங்கிரஸ் கட்டுப்படும். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் கூட்டணி விஷயத்தில் தமிழகத்தில் எந்த நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி எடுக்கிறதோ அதே நிலைப்பாட்டை தான் புதுச்சேரியிலும் எடுக்க வேண்டும். அதுதான் முறை என்றும் கூறிவிட்டு வந்துள்ளோம் என நாராயணசாமி கூறினார். கூட்டணியான காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லையே என கேட்டதற்கு, எங்களுக்கு அழைப்பு இல்லை, காங்கிரஸை பிறகு அழைத்து பேசலாம், பேச்சுவார்த்தை மேலிட மட்டத்தில் நடக்கிறது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். இதனிடையே பேச்சுவார்த்தை முடிவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திமுக பொறுப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன், தேர்தல் பொறுப்பாளராக தலைமை நியமித்துள்ளது. அதன்படி இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளை சந்தித்தேன். காங்கிரஸ் நிர்வாகிகளையும் சந்திப்பேன். புதுச்சேரிக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிப்பது யார் என்பது கட்சி தலைமைதான் முடிவு செய்யும். அதன்படி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் முடிவு செய்வார்கள். போட்டியிடும் தொகுதிகளையும் தலைமைதான் முடிவு எடுக்கும் என்றார். காங்கிரஸ் தலைமையை அடுத்து சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரி இளைஞர்களின் நலன் கருதி காவலர் எழுத்துத் தேர்வு தேதியை மாற்றக்கோரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் டிஐஜி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள கான்ஸ்டபிள் பணியிடங்களுக்கு நடைபெறவுள்ள எழுத்துத் தேர்வின் தேதியை மாற்றி அமைக்க வேண்டுமென லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் உள்ள கான்ஸ்டபிள் காலி பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு வரும் 8ஆம் தேதி புதுச்சேரி முழுவதும் 5 மையங்களில் நடைபெறும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேர்விற்கான ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அதே நாளில் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் காவல்துறை கான்ஸ்டபிள் தேர்வுக்கும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்விற்கும் விண்ணப்பித்துள்ள பலர் இரண்டிலும் ஒன்றை மட்டுமே எழுத வேண்டிய கட்டாய நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலை எதிர்காலத்தை நோக்கி பல்வேறு துறைகளில் முன்னேற முயற்சி செய்து வரும் புதுச்சேரி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அளவிலான தேர்வு தேதியை மாற்றுவது நடைமுறை ரீதியாக சிரமமானதாக இருந்தாலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் நடைபெறும் காவல்துறை கான்ஸ்டபிள் தேர்வின் தேதியை மாற்றுவது சாத்தியமானதாகும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இரு தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்துள்ள தேர்வர்கள் யாரும் பாதிக்கப்படாத வகையில் 8ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள காவல்துறை கான்ஸ்டபிள் எழுத்து தேர்வை மாற்று தேதிக்கு மாற்றி அமைக்க அரசுக்கு பரிந்துரை செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், இணை பொருளாளர் அயூப் கான் ஆகியோர் டிஜிபி அலுவலகத்தில் மனு வழங்கினர். தேர்வாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நியாயமான கோரிக்கையை கருணையுடன் பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டனர். இந்திராநகர் பகுதியில் குப்பையில் கிடந்த தங்க நகையை நேர்மையான முறையில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் ஜோதி என்கின்ற பெண்ணை காங்கிரஸ் கட்சியினர் பாராட்டி அன்பளிப்பு வழங்கினர். இந்திராநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தர்மாபுரி, தனகோடி நகர், காமராஜர் வீதியில் வசிக்கும் கிரீன் வாரியர் நிறுவனத்தில் தூய்மை பணியாளராக பணி செய்யும் ஜோதி என்கிற பெண்மணி தூய்மை பணியாளர் பணியை ஐயங்குட்டிப்பாளையம் ஹவுசிங் போர்டு பகுதியில் மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என
பிரிக்கும் போது அதில் கிடைத்த தங்க நகையை மிக நேர்மையான முறையில் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனை அறிந்த புதுச்சேரி மாநிலம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கட்சி தலைவர்கள் வாழ்த்துகளின்படி காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சோமசுந்தரம் மற்றும் கோபால், சுரேஷ், ராமமூர்த்தி, சங்கர், சதீஷ், ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டு அவரின் நேர்மையை வாழ்த்தி பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து மற்றும் அன்பளிப்பு கொடுத்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் 20 இணையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் ஒருங்கிணைந்து நடத்திய 4ஆம் ஆண்டு ஆகச்சிறந்த அன்பின் இணையர் விருது வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து கிருஷ்ணவேணி அம்மையார் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றி அவர்களின் கரங்களால் விருதுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் 20 தம்பதிகளுக்கு ஆகச்சிறந்த அன்பின் இணையர் என்கிற விருதுகள் வழங்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவன தலைவர் ராஜா, முனைவர் ரேகா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நோக்குவுரையாற்றினர். முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் நிறுவனர் சார்ஜன் மோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். புதுவை அருங்காட்சியகம் நிறுவனர் அறிவன் வாழ்த்துரை வழங்கினார். கலை முதியோர் இல்ல நிறுவனர் கலைவாணி, இயற்கை ஆர்வலர் ஹேமலதா ஆகியோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர். தக்ஷஷீலா பல்கலைக்கழகம் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி வரவேற்புரை வழங்கினார். நெம்மேலி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் தேவி நிகழ்ச்சி நெறியாள்கை செய்தார். முதுகலை தமிழ் மாணவி ராஜேஸ்வரி நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பெருந்திரளாக விருதாளர்கள், பெரியோர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். உடல்நிலை பாதிப்பு தீவிரமடைந்து வரும் நிலையில் 14வது நாளாக 292 ஒப்பந்த ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி கல்வித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் 292 ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் கோரிக்கை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இவர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பல கட்டங்களாக ஆதரவு அளித்து வருகிறார். இந்த சூழலில் ஆசிரியர்களின் தொடர் போராட்டம் 14வது நாளை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக பல்வேறு கட்டங்களாக கண்டன நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் தங்களது குழந்தைகளுடனே கல்வித்துறை அலுவலக வளாகத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி நேரம் முடிந்ததும் குழந்தைகளும் போராட்டத்தில் பங்கேற்று வருவது இந்த போராட்டத்தின் உணர்ச்சி நிறைந்த சூழலை வெளிப்படுத்துகிறது. ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இரவு பகலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போராட்டம் ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டத்தை தாண்டி உணர்ச்சி மிகுந்த சமூக குரலாக மாறியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் வளாகத்திலேயே தங்கி வருவதால் கல்வித்துறை வளாகமே தற்பொழுது ஆசிரியர்களின் தற்காலிக இல்லமாக மாறியுள்ளது. சிலர் தங்கள் குழந்தைகளுடனே போராட்டத்தில் கலந்து கொள்வது இந்த நிலையின் வேதனையையும் அவசரத்தையும் வெளிப்படுத்தும் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. உடல்நிலை பாதிப்பு குறித்து ஆசிரியர்கள் கவலையுடன் தெரிவிக்கையில், தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தால் தாங்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், போதிய ஓய்வு மற்றும் சீரான உணவு இல்லாத காரணத்தால் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாகவும் கவலை தெரிவித்தனர். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மதியழகனுக்கு புதுச்சேரி மேற்கு மண்டல அமைப்பாளராக பொறுப்பு வழங்கிய அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு பல்வேறு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மண்டல அமைப்பாளராக மதியழகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு நன்றி தெரிவித்து பேட்டி அளித்தார். நடைபெற இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் பணியில் சிறப்பாக செயல்படுவோம் என்றும், மேற்கு மண்டல தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கு தேர்தல் காலத்தில் பணியாற்றி கூட்டணி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் எனவும், நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் பாமக சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் முயற்சி செய்து வருவதாகவும், பாட்டாளி மக்கள் கட்சியானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளதாகவும், இந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என மதியழகன் பேட்டியளித்தார். இந்த நிகழ்வின் போது மேற்கு மாநில துணை அமைப்பாளர் நாவப்பன், மாநில மாணவர் அணி சங்க தலைவர் சங்கீத் இரணியன், மங்களம் தொகுதி செயலாளர் தாஸ், வில்லியனூர் தொகுதி செயலாளர் சம்பத் மற்றும்
கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். விருத்தாச்சலம் அருகே விஜய மாநகரத்தில் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விஜய மாநகரம் கிராமத்தில் கடலூர் மேற்கு மாவட்டம் விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர். மாவட்ட பிரதிநிதி பாலகிருஷ்ணன் தலைமையில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் RG சாமி முன்னிலையில் நடைபெற்ற நினைவு தின நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக வடக்கு ஒன்றிய செயலாளர் கனக கோவிந்தசாமி, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வசந்தகுமார், துணை செயலாளர் மணிவேல், பட்டி கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கிளைக்கழக பொறுப்பாளர்கள், திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57ஆம் ஆண்டு நினைவு தினம் திண்டிவனம் நகர அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் உள்ள அண்ணா திடலில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திண்டிவனம் நகர அதிமுக சார்பில் நகர செயலாளர் ரூபன்ராஜ் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், ஜெயபிரகாஷ், சக்திவேல், வடபழனி, விஜயகுமார், சங்கர், வேல்முருகன், பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி, மணிமாறன், உதயகுமார், ஜெயஸ்ரீ, திருமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் கல்குவாரி சம்பந்தமான செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் மாநில தலைவர் சந்திரிகா, மாநில பொதுச் செயலாளர் கதிரவன், செயல் தலைவர் வஜ்ரவேலு ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் சிவாயம் பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக கல்குவாரி செயல்பட்டு வருவதை அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தகவல் தெரிவிக்க செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டின் ஆகியோர் சென்றபோது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியின் அடியாட்கள் பத்திரிகையாளர்களை சுமார் 1.5 மணி நேரம் சிறைபிடித்து துன்புறுத்தி அவர்களின் கேமரா மற்றும் ட்ரோன் கேமராக்களை உடைத்து சேதப்படுத்தி உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக நடத்தினர். இந்த நிலையில் தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் அங்கு சென்று கல்குவாரியில் இருந்தவர்களை மீட்டு திருச்சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களை தாக்கியவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் உடனடியாக தமிழக அரசு கைது செய்ய வேண்டும் எனவும், அதேபோல் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய மாநில அரசு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும், தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை கண்டன கோஷங்களாக எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரும் 12ஆம் தேதி கூடுகிறது புதுவை சட்டப்பேரவை. இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாக சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தகவல். 14வது நாட்களாக போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள். அரசை கண்டித்து சிறை நிரப்பு போராட்டம். 200க்கும் மேற்பட்டோர் கைது. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் பேச்சுவார்த்தை. காங்கிரசார் பங்கேற்காத நிலையில் இந்தியா கூட்டணி பிளவா என்றும் கேள்வி. பரிகாரம் செய்வதாக கூறி நகை திருட்டு. 2 போலி சாமியார்கள் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.